பார்ப்போம். 16வது அத்தியாயம். சரி, பிருத்துவை வந்து சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. மைத்ரேய சொல்கிறா. மைத்ரேயர் விதுரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா. அப்போது மைத்ரேய சொல்கிற பிருத்துவனுடைய நல்ல விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு எல்லாரும் திருப்பி சுதி பண்ணுறா. நல்ல விஷயங்கள்னு சொல்லி என்னெல்லாம் சுதி பண்ணுறான்னா, நாலம் பயம் தே மகிமானு வர்ணனே யோ தேவ வர்யோ அவதார மாயையா வேணாங்க ஜாதஸ்ய வேணனிலிருந்து பிறந்தவர் இவர். என்ன அந்த அது அது அவருடைய ஒரு சரீரம், மிருத்த சரீரத்திலிருந்து பிறந்தவரே இல்லையா. அவங்க அப்பா அவ்வளவு மோசமானவர். அப்படிப்பட்ட நீர் எப்படிப்பட்டோன்னா பௌருஷானி, ரொம்ப புருஷத்துவம் உள்ள பிருத்துவே தே நீங்கள் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி வாச்சஸ்பத்னி நாமைவி பப்ரமூர்த்தியக எல்லாருக்கும், அதாவது பிரம்மதேவர் முதல் கொண்டு உங்களையெல்லாம் சொல்றது கூட எங்களுக்கு வாக்கே இல்லைங்கிற அவ்வளவு சுதியை சொல்லிட்டு இருக்கா. ஒருத்தரா சொல்லிட்டு இருக்கா. அப்படி அந்த அவர்களெல்லாம் சுதி பாடுறத பார்த்துட்டு, சுதி பாடுறதுன்னா யாரு, பிரம்மாதி தேவர்கள் முதல் கொண்டு எல்லோரும் தான் சுதி பாடிட்டு இருக்கா. அப்போ எல்லாரையும் காப்பது ரட்சிப்பது எல்லாம் உங்களுடைய லோக பாலனமாச்சே. ஏன்னா அடுத்தது அவர் தானே மகா சக்கரவர்த்தியா இருக்கார், அதை சொல்றார். அது மட்டும் இல்லை, இவருடைய அந்த பெரிய ஒரு பெருமை என்னன்னா, நீங்க தான் சூரியன். சூரியனுடைய ஒளிப்பட்டா இருள் அகழ்வதை போல, இது நிறைய இடத்துல பாகவதத்தில் வரும் இந்த எக்ஸாம்பிள். சூரியன் தான் பிரைமா இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த காலத்துல பிரத்யக்ஷ தெய்வம்னா சூரிய பகவான் மட்டும்தான். சூரியன் எப்படி இருளை நீக்குவதை போல எங்களுடைய அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும். இதுதான் அந்த அந்த ஒரு ஒரு ரெக்வஸ்ட் தான் எப்பயுமே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறா. சூரியன் எப்படி வந்து இந்த நீரெல்லாம் உறிஞ்சி எடுத்து வருஷ காலத்தில் எப்படி எப்படி மழையாக கொட்டுறாரோ, அதே போல் சுபிக்ஷமாக, அதாவது ஒரு என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணணுமோ தனத்தை கையில் வச்சுருன்ட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செலவிடணும். இப்போ ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியதை சொல்லியிருக்கா. அதெல்லாம் சொல்கிறா. அந்த மாதிரி இவர்கள் ஒன்றொன்னா சொல்லிட்டு இருக்கா. அவருடைய பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எப்படின்னா, ஒரு ஆட்சியாளன் என்னெல்லாம் செய்யணும், பிராணிகளை காப்பாற்றுறது, அந்த மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய ஒரு ராஜ்யம்னு உண்டா ரஜ்ஜயிஷ்யதி எல் லோகமயாத்ம விசேஷ்டிதைஹி அதாமுமாகு ராஜானாம் மனோரஞ்சனைஹி பிரஜாக. மனோரஞ்சனம் என்னன்னா, மனசு அப்படியே லைத்து இவர் தான் நம்ம ராஜான்னு மக்கள் கொண்டாடும்படி வாழ முடியணும். அதுக்கு இவர் மட்டும்தான், பிருத்து மட்டும்தான் அதுக்கு கரெக்டாக பொருத்தமானவராக இருப்பாருங்கிறதுக்காக அவள் இதெல்லாம் சொல்கிறா. இந்த மாதிரி சுதி பண்ணுறதுலையே எல்லாம் ஒன்றொன்னா நீர் யார், நீர் தான் அயம் தூ, நீர் தான் சாக்ஷாத் பகவான். அவள் டிக்ளரே பண்ணிடுறா, நீங்கள் தான் பகவான் அப்படின்னு சொல்லி. அஸ்மை நிருபாலாக, நிருபாலன் எல்லா லோகத்தை பாலனம் பண்ணுறவன் நிருபாலன் ராஜா. அது நீர் வந்து அஸ்மை நிருபாலாக கில தத்திர பலி மஹரிஷந்தி. இவர் இங்கே நீர் வந்து சக்கரவர்த்தியா இருக்கே, உங்க கீழே இருக்க குறுநில மன்னர்கள் இருப்பாளே, அவ எல்லாம் கொண்டாடும் வகையில் நீர் மட்டும்தான் இருக்கின்றீர்கள். அதனால்தான் சக்கரவர்த்தி, த எம்பரர் இல்லையா. எம்பரர் இஸ் கிரேட்டர் தென் கிங். இல்லை, குட்டி குட்டி பிளேசஸை விட பெரியவர் எம்பரர்ல. அந்த மாதிரி அவர் சொல்றார். ராஜாதிராஜனாக இவர் இருக்கின்றது. அது மட்டும் இல்லை, அவ சொல்றாளா, நீர் வந்து 100 அஸ்வமேத யாகத்தை செய்ய போகின்றீங்க. இந்த எனக்கு பயம் வந்திருக்கும் இப்போ இல்லையா. அதனால அதை மாதிரி அது மட்டும் இல்லை, சனத்குமாரர்கள்லாம் வந்து அவரிடத்திலிருந்தும் நீர் வந்து உங்களுடைய, அதாவது உங்களுடைய புகழ் வந்து எல்லா இடத்திலும் பரவும், உங்களுடைய அந்த ஞானம் பெருகுவதற்காக சனத்குமாரர்கள் உங்களை வந்து பார்ப்பார்கள்ன்ற மாதிரி எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லிட்டு இருக்கா. இவெல்லாம் சுதி பண்றா. அதோட 16வது அத்தியாயம் முடிகிறது இவரோட சுதியினால. हरिः ओम्. अथ चतुर्थस्कन्धे षोडशोऽध्यायः. मैत्रेय उवाच इति ब्रुवाणं नृपतिं गायका मुनिचोदिताः तुष्टुस्तुष्टमनसः तत्त्वागमृतसेवया नालं वयं ते महिमानुवर्णने यो देववर्योऽवततारमायया वेनाङ्गजातस्य च पौरुषाणि ते वाचस्पतीनामपि बप्रमूर्धय अदापि उदारश्रवस भृतोर्हरेः कलावतारस्य कथामृतार्तृताः यतोपदेशं मुनिभिः प्रचोदिताः श्लाघ्यानि कर्माणि वयं विदन्महि एष धर्मप्रदां श्रेष्ठो लोकं धर्मे अनुवर्तयन्
गोप्ता च धर्मसेतूनां शास्ता तत्परिपन्थिनां एष वै लोकपालानां पिबर्त्येकस्तनोतनुः काले काले यदा भागं लोकयोरुभयोर्हितं वसुकाल उपादत्ते काले चायं विमुञ्चते समः सर्वेषु भूतेषु प्रतपन् सूर्यवद्विभुः तिदिक्षयत्यक्रमं वैन्य उपर्याकृतमदामपि बोधानां करुणः शश्वत आर्तानां श्रुतिवृत्तिमान् देवेव वर्षयत्सौ देवो नरदेव वपुर्हरिः कृच्छप्राणा प्रजा ह्येष रक्षिष्यति अंजसेन्द्रवत् आभ्याययत्यसौ लोकं वदनामृतमूर्तिना सानुरागावलोकेन विशदस्मितचारुणा अव्यक्तवर्त्मैष निगूढकार्यो गम्भीरवेद उपगुप्तवित्तः अनन्तमाहात्म्यगुणैकतामा पृथुप्रचेता इव संवृधात्मा दुरासतो दुर्विषः आसन्नोऽपि विदूरवत् नैवाभिभवितुं शक्यो वेनारण्युत्थितो नलः अन्तर्बहिश्च भूतानां पश्यन् कर्माणि चारणैः उदासीनैवात्यक्षो वायुरात्मेव देहिनां नादण्ड्यं दण्डयत्येष सोधमात्मविषामपि दण्डयत्यत्यात्मजभि दण्ड्यं धर्मपते स्थितः अस्या प्रतिहतं चक्रं पृदोः आमानसाचलात् वर्धते भगवानर्को यावत् तपति गोगणैः रजयिष्यति यल्लोकमयम् आत्मविचेष्टितैः आधामुमाहोराजानं मनोरञ्जनकैः प्रजाः दृढवृदः सत्यसन्धो ब्रह्मज्ञो वृत्तसेवकः शरण्यः सर्वभूतानां मानदो दीनवत्सलः मातृभक्तिः परस्त्रीषु पत्न्यामर्थ इवात्मनः प्रजासु पितृवत् स्निग्धः किङ्करो ब्रह्मवादिनां देहिनामात्मवत् प्रेष्ठः सहृदां नन्दिवर्धनः मुक्तसङ्गप्रसङ्गोऽयं दण्डबानिरसाधुषो अयं तु साक्षात् भगवान् त्रयधीशः कूटस्थ आत्मा कलयावतीर्णः यस्मिन् न विद्यारचितं निरर्थकं पश्यन्ति नानात्वमपि प्रदीतम् अयं भुवो मण्डलमोदयात्रेः गोप्तैकवीरो नरदेवनाथः आस्थाय जैत्रं रथमात्तचापः पर्यस्यते दक्षिणतो यदार्कः अस्मै नृपालकः किल तत्र तत्र बलिं हरिष्यन्ति सलोकपालाः मंस्यन्त येषां श्रियादिराजं चक्रायुधं दत्यशोद्धरन्त्यः अयं महीं गां दुदुहे अधिराजः प्रजापतिर्वृत्तिकरप्रच्छानां यो लीलयात्रीं स्वशरासकोट्या बिन्दन् समां का गामकरोत्यतीन्द्रः विस्फूर्जयन्नाजगवं धनुस्वयं यदा चरच्माम् अविषह्यमाजौ तदा निलिल्योर्दिशितस्य सन्तो लाङ्गोलमुद्यम्य यथा मृगेन्द्रः अश्वमेधान् शतमाजहार सरस्वती भ्रातुरभावि यत्र आहार्षित्यस्य हयं पुरन्तरः शतक्रतुश्चरमे वर्तमाने येष स्वसत्मो भवने समेत्य सनत्कुमारं भगवन्तमेकम् आराध्य भक्त्या लपतामलं तत् ज्ञानं यदो ब्रह्म परं विदन्ति तत्र तत्र गिरस्तास्ता इति विश्रुतविक्रमः शोषयति आत्माश्रिताघाताः पृथुपराक्रमः
दिशो विजित्या प्रदृत्तचक्रः स्वतेजस उत्पाटितलोकशल्यः सुरासुरेन्द्रैः उपगीयमान महानुभावो भविता बधिर्भुवः। श्रीहरये नमः, श्रीहरये नमः, श्रीहरये नमः। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। सद्गुरु महाराज की जय।